இது என்ன புறாவா? யாராவது உண்டிக்கோல அடிச்சு போட்டுட்டாங்களோ? இப்படி சிறகு விரிச்சிட்டு படுத்து கிடக்குன்னு நினைப்பீங்க. அதுவும் கிடையாது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா XNO கிட். இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நார்மலாக தான் வச்சேன். ஆனால் அந்த இதோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிட்டோட ரொம்ப ரீச் ஆயிடுச்சு. அண்ட் நம்ம இந்த பைக்கில் தான் ஃபுல்லாக வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அண்ட் இதோட அண்டர்பெல்லி ஃபிக்ஸிங் வீடியோ நான் வந்து ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போய் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம ஃபிக்ஸிங்குள்ளே போவோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒரு சைடு XNO கிட். இதோட பேக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லாக். அண்ட் இந்த வந்து பார்த்தீங்கன்னா அதோட செகண்ட் லாக் போர்ஷன். அட் ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட XNO கிட்ட எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பக்கம் கிட்ட எடுத்துகிட்டு இதே மாதிரி நீங்கள் வந்து மவுண்ட் பண்ணணும். ஜஸ்ட் வந்து நீங்கள் அது மேலே வந்து ப்ளேஸ் பண்ணால் மட்டுமே போதும். அண்ட் வந்து உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குல்ல, இதில் 2 போர்ஷனை மட்டும் லாக் பண்ணுறதுல இந்த கிட் ரொம்ப டைட்டாக இருக்குமான்னு. ரொம்பவே டைட்டாக இருக்குது. நீங்கள் பேக் லாக்கை மட்டும் நீங்கள் டைட் பண்ணாலே போதும், உங்களுக்கு தெரிஞ்சிடும் இது எவ்வளோ டைட்டாக இருக்குன்னு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் போர்ஷனில் நீங்கள் ட்ரில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த லாங் அலாங்கி போல்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் டைட் பண்ணிக்கிடலாம். நான் ஆல்ரெடி வந்து இதில் ஹோல் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இது நான் ஆல்ரெடி ஒன் டைம் வந்து ஹோல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் ஒரு சைடை மட்டும். சில காலநிலை காரணமாக என்னால் தொடர முடியலை. அப்புறமா வந்து ஃபிக்ஸிங் வீடியோன்னு நிறைய பேர் கேட்டாங்க. நான் பண்ணிட்டேன். ஒன்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் மவுண்டிங்கை பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்க்ரூ ஹோலுக்கு நீங்கள் போகலாம். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் எப்போவுமே வந்து ஸ்க்ரூ பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு சைடை பண்ணிவிட்டு அப்புறமா வந்து தான் நெக்ஸ்ட் ஸ்க்ரூ ஹோலுக்கு பண்ணணும். ஏன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் ஒரே நேரத்தில் 2 ட்ரில் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரூ போட்டுட்டீங்கன்னா சப்போஸ் சின்ன சேஞ்சஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா 2 ஹோலையுமே நீங்கள் திரும்ப அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்ட் ஸ்க்ரூ லாக்கு வந்துடுவோம். ஃப்ரண்ட் ஸ்க்ரூ லாக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பாயிண்ட் பண்ணிவிட்டு அதில் ட்ரில் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணால் போதும். இவ்வளோ ஈஸியாக இருக்குமோன்னு நீங்கள் நினைப்பீங்க. இங்கே தான் ட்விஸ்டே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து டைட் பண்ணுறதும் லூஸ் பண்ணுறதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அங்கே கேப் எதுவுமே இருக்காது. கேப் கம்மியாக இருக்குது. அதுக்கு தான் நீங்கள் வந்து சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் டைமில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் நார்மல் ஸ்க்ரூ ட்ரைவரில் இருக்க கம்பியை ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து கட்டிங் பிளேயரில் பிடிச்செல்லாம் டைட் பண்ணுவேன். அண்ட் இப்போ தான் நான் அந்த சின்ன ஸ்க்ரூ டிரைவர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சது. அண்ட் இப்போ வந்து ஹோல்ட் பண்ண ரிமூவ் பண்ணதால பேக் சைடை திரும்ப வச்சு டைட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஃப்ரண்ட் சைடுக்கு வருவோம். ஃப்ரண்ட் சைடுக்கு நீங்கள் வந்து ரிமூவ் பண்ண ஸ்க்ரூ அப்படியே எடுத்து அதில் வச்சுட்டு ஜஸ்ட் வந்து ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நீங்கள் டைட் பண்ணால் போதும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா அங்கே வந்து கேப் கம்மியாக இருக்கிறதால. ஸோ நீங்கள் பழகிட்டீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இது வந்து அந்த 30 வயசுக்கு முன்னாடி வந்து நீங்கள் ரொம்பவே அவமானப்படுவீங்க. அதுக்கப்புறம் அது தானாகவே பழகின்னு அது மாதிரியான நினைப்பீங்க. கிடையாது. இது வந்து ஈஸி ப்ராசஸ் தான். நான் கூட விரும்மாண்டி படம் நடிக்கும்போது கண்ணத்து வெளியில் போக வேண்டாம். அண்ட் வந்து நிறைய கஸ்டமர் வந்து இந்த டவுட்டை திரும்ப கேட்பாங்க. நாங்கள் வந்து இதை யார்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணுற கொடுக்குறது. இதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியும். உங்கள்கிட்ட டூல்ஸ் இருக்கிற பட்சத்தில் நீங்களே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரியெல்லாம் மாடிஃபிகேஷன் ஆக்சசரிஸ் வண்டியில் செட் பண்ணாங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட கொடுக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து லோக்கல் மெக்கானிக் ஷாப்புக்கு நீங்கள் போகலாம். அண்ட் அங்கே போகும்போது சில மெக்கானிக் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஐடியாவோடு போகணும். அப்படின்னா எங்கெங்கே ட்ரில் பண்ணணும், எங்கெங்கே வைக்கணும். ஏன்னா சில மெக்கானிக் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா மாடிஃபிகேஷன் ஆக்சசரிஸை பற்றி அவங்களுக்கு பெரிய பழக்கம் இருக்காது. நீங்கள் கைட் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பக்காவாக வச்சு கொடுத்துருவாங்க. அண்ட் அதே சேம் ப்ராசஸ் தான் லெஃப்ட் சைடுக்கும். நீங்கள் ஜஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா பேக் லாக்கை வந்து ட்ரில் பண்ணி மவுண்ட் பண்ணால் போதும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடையும் ரைட் சைடையும் ஒரே லெந்துக்கு வைக்கணும். இல்லைன்னா முருங்கைக்காய் மாதிரி ஒன்று நீட்டமாகவும் ஒன்று குறுகலாகவும் இருக்கும். எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில் மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்த மாதிரி சைடில் இருக்க இம்பார்ட்டன்ட் மேட்டரை மறந்துட்டேன். நீங்கள் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுற லாக்கிங் ஸ்க்ரூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து அது ஷார்ட்டாக இருக்கும். அதை நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் அந்த லாங் அலாங்கி ஸ்க்ரூவை நீங்கள் அந்த அதில் வச்சு டைட் பண்ணணும். இந்த சைடை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதே டெய்லர் அதே வாடகை தான். நம்ம ஃபஸ்ட் அந்த சைடுக்கு என்ன பண்ணோமோ அதே தான் இந்த சைடுக்கு பண்ணணும். இந்த சைடுக்கு என்ன பண்ணுவோமோ அதே தான் அந்த சைடுக்கு பண்ணணும். ஃபன் அண்ட் வந்து நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு நம்ம பெயிண்டிங்க்கு கொடுக்கலாமா, இல்லை பெயிண்டிங் முடிச்சுட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டால் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டும் குளிச்சுக்கிட்டும் சாப்பிடலாம். பட் நான் தான் வைக்கணும், எனக்கு வச்சு பார்க்கணும்னு ஆசை இருக்குன்னு உள்ள பட்சத்தில் நீங்கள் அந்த நான் பெயிண்டடில் நீங்கள் ட்ரை பண்ணுறது தான் பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா ஹோல் மாறி அங்கிட்டு இங்கிட்டு விழுந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் அசிங்கம் இருக்குங்க. கொய்யால அசிங்கமாக இருந்தாலும் பரவாயில்லடா நானே வைப்பேன். உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் தாராளமாக வைக்கலாம். அண்ட் இதோட ஃபுல் பெயிண்டட் அவுட்புட்டை வந்து நாங்கள் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம். அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இதோட ஃபைனல் அவுட்புட். இது வந்து நான் பெயிண்டட் அண்ட் பெயிண்டட் 2 வெர்ஷன்லேயும் வரும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ரைமர் வெர்ஷன். அண்ட் வந்து நிறைய பேர் வந்து கிராஃபிக்ஸை பற்றி கேட்டிருந்தீங்க. கிராஃபிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது கிராஃபிக்ஸ் காமிச்சாலும் அதை மாதிரி நாங்கள் பண்ணி கொடுப்போம். இல்லை நாங்கள் எந்த மாதிரி கிராஃபிக்ஸ் பண்ணணுன்னாலும் நாங்கள் பண்ணி கொடுப்போம். நீங்கள் வந்து உங்களோட கலர் பேட்டர்னை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும் எந்த மாதிரி பண்ணணும்னு. அண்ட் ஆல் இந்தியா டெலிவரி இருக்குது. உங்களுக்கு எங்கே தேவைப்பட்டாலும் நாங்கள் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் பண்ணி கொடுத்துருவோம்.
அண்ட் பையிங் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணிக்கலாம். நாங்களே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி பெயிண்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் வந்து உங்கள் வண்டியை நீங்கள் டேரெக்டாக கொண்டு வந்தால் போதும், நாங்களே வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவோம். அண்ட் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.